உங்களோட கல்யாண ஃபோட்டோஸ்லாம் இந்த 50 வயசுல இருக்கிறவங்க 60 வயசுல இருக்கவங்கலாம் பார்க்கும்போது மசில் டப்பா இருக்கீங்க. அதாவது இப்போ நாங்கள்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வயிறு ஃப்ளாட்டாக வச்சுக்கிறோம். உங்களுக்குலாம் அது நேச்சுரலாகவே பிஃபோர் மேரேஜ் இருந்திருக்கு. என்றைக்குமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெயிட் குறைக்கிறதுங்கிறது வந்துட்டு நம்ம லைஃபுக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் 5 வருஷமா இவ டயட்டில் இருக்கேன்னு சொல்கிறா, 10 வருஷமா வெயிட்டை குறைச்சிட்டு இருக்கா, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கோல் செட் பண்ணுறோம். அந்த கோலுக்கு உங்கள் டாக்டர் வந்துட்டு 6 மாதம்னு சொன்னால் அந்த 6 மாதம் வந்துட்டு டாக்டர் சொல்கிறது அழகாக நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ உடல் பருமன் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு டயட் போடுவேன். ஆனால் ஏன் டயட் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எங்களோட டாக்டர்ஸோட டயட்டும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இங்கே போனால் டீ காஃபிலாம் குடிச்சிக்கலாம், இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம், இதெல்லாம் சாப்பிட்டே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் நடக்காது. உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு உணவுகள், ஒரு உணவுப் பொருள் வந்துட்டு ஒவ்வொரு உணவுப் பொருள்லையும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிற மாதிரி கொடுத்து அதில் உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டை குறைச்சி நல்ல மசில் ஸ்ட்ரென்த் பண்ணி ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நல்லா வலுவாக்கி, அதாவது எனக்கு முட்டு வலி, நான் நடக்கவே முடியாது, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்கல்ல, நீங்கள் நடக்கவே வேண்டாம், வெறுமனே உணவுலேயே வெயிட் லாஸ் பண்ணி காட்டுவோம்.